சரி, இவ்வளோ நேரம் பீச்சில் தான் இருந்தேன். அப்புறம் நைட்டு நடந்ததா ஒருவேளை கனவு தூங்கிட்டேன் பீச்சிலேயே, அதனால தான் கனவு வந்துச்சு போல. ஆனால் கண்ணாடி கண்ணில் உள்ள கண்ணாடியை காணும், எனக்கு கண்ணு தெரியுது. ஒரு வேளை இப்போ எனக்கு தெரியும் போல, நான் தான் நாகினியே இல்லையே. சரி நம்ம போகலாம், டைம் ஆச்சு, போய் குளிக்கணும். நாகினி இல்லாமல் எப்படியாச்சும் நான் பழி வாங்குவேன் அம்மாவை கொண்டவங்களை எப்படியாச்சும் பழி வாங்கிடுவேன், நாகினி சக்தி இல்லாமல் கூட. இங்கே என்ன காற்று போச்ச டயரு, என்ன ஒரு நாகமும் சிக்கலை. அதான் எனக்கு இங்கே ஏதோ நாகினி இருக்கிற மாதிரியே. அங்கே ஒரு புண்ணு இருக்குல்ல, அதை பார்த்து எனக்கு இச்சாதிரி நாக மாதிரி இருக்குது. இப்படி யோசிக்கலாம். தீய சர்பமங்கலம். தீய சர்பமங்கலம் திருமாயதாமஹே தீயாஷி நாகமம் திருமாசுதாகரே. இந்த மந்திரத்தை சொல்லாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. தீய சக்தி கதம் தசகதேஷ நாகனம். யோ கன்ஃபார்மா நாகினி வா. கேட்டீங்களா? கேட்கல. நான் அப்போவே சொன்னல, இதுக்கான அவமானத்தை நீங்கள் அனுமதிப்பீங்கன்னு. இந்த நாகினியை அவமதிச்சதுக்கான தண்டனை இப்பயும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொன்னாலும் ஊதுறது நிப்பாட்டாத, நிப்பாட்டாதையா. இங்கே 2 பேத்துக்கும் என் கையால் தான் சாவு. ஹர ஹர மகாதேவா. நான் நாகினி, நான் நாகினிடா, நாகிராணி. அப்படின்னா நான் நாகினியா? இது எப்படி நடந்துச்சு? மகாதேவா, பிளேஸ் போகணும் இங்கேருந்து. ஜெய் மகாதேவ். இதெல்லாம் கனவு இல்லையா, நெவனவு தானா? எப்படி இருந்தாலும் நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன். நாள் நாகலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டேன்.
இதுக்கப்புறம் இந்த நாகினியோட ஆட்டம் இங்கே தான். கொஞ்ச நாள் போயிட்டு வந்ததுக்கே அந்த சிவானியோட பொண்ணுக்கு ராகினி சக்திகள் கிடச்சிருச்சு. இன்னும் 1 வருஷம் போயிருந்தா இந்த குடும்பத்தையே பழி வாங்கியிருப்பா. சிவானி, இன்னியோட ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுது.